Hello friends, welcome to Cookie Cooker Light. So இந்த பன்னீர் டிக்கா வித் green chutney எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ingredients. ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸி ஜாரில். ஜீரகம் இல்லைனா ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட வந்து 1 இன்ச் வந்து இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன். நிறைய இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்தி போட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். ஸோ கர்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கர்டு வந்து ரொம்ப புளிக்காத கர்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது கூட வந்து சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது க்ரீன் சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போது பன்னீர் டிக்காவுக்கு வந்து கேப்சிகம் நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா ரெட் கலர் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 கேப்சிகம் வந்து கட் பண்ணிக்கலாம். க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே சைஸ்க்கே வந்து பன்னீரையும் ஆனியனையும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஆனியனை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து அந்த ஸ்டிக்ஸில் வந்து போட முடியும். இதையும் வந்து க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே சைஸாக இருக்கட்டும். இதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பெருசாக இருக்கிறது மட்டும் வச்சுட்டு சின்னதாக இருக்கிறது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கேப்சிகம் ஆனியன் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பன்னீரை வந்து கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதையும் சேம் இதே சைஸ்க்கே வந்து சாப் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீரையும் வந்து சாப் பண்ணியாச்சு. பன்னீரும் இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம் எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இதில் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாட் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஏற்கனவே க்ரீன் சட்னிலும் இருக்குது. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கர்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வந்து 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஸோ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம பாபிக்யூ ஸ்டிக் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் டூத்பிக் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேப்சிகம், அதுக்கப்புறம் ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பன்னீர். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம் ஸ்டிக்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாபிக்யூ ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சு அதில் 1 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டு சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம பாபிக்யூ ஸ்டிக்ஸை வந்து இதில் வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.